Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா மூணாவது பார்ட். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாம். இந்த 4 சைன் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சைனா தான் இருக்கும். இல்லையா? 4 சைன். 1 2 3 4. இதுல இந்த ஃபர்ஸ்ட் சைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யூஸ் பண்றப்ப ஆஃப் தீக்கு நம்ம வச்சிருக்கிறோம். இதே செகண்ட் பிளேஸில் பார்க்குறப்ப டு தி. இதுவே கோட்டுக்கு கீழே இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப்புன்ற வார்த்தைகளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல மட்டும், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இல்லைனா நீங்கள் வேறு எதனா வார்த்தைகள் கூட என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்குறப்ப அபவுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் பிளேஸில் பார்க்குறப்ப ஹவ் யூஸ் பண்ணியிருப்போம். தேர்ட் பிளேஸில் பார்க்குறப்ப பவர். ஹவுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சம் ஹவ், எனி ஹவ், நவ், ஹவ் ஃபார், ஹவ் லாங், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது 2 பார்த்துருக்கோம். இதில் மூணாவது இது மூணாவது பார்க்குறப்ப இது எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணல. ஆக்சுவலி இது 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 கொஞ்சம் ரிஸ்கி தான். ஓகே, எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணல. வேணும்னா யூஸ் பண்ணலாம். நான் முன்ன இந்த சைன் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னுக்கு வச்சுருந்தேன். பட் இப்போ நான் அதை யூஸ் பண்ணல. ரிட்டர்ன் நார்மல் ஸ்டோக் இப்படி எழுதணும். பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிட்டுருக்கேன் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டோக்ஸ் இது எல்லாமே. பட் நீங்கள் வேறு எதனா வார்த்தைகள் வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் மேலே இந்த ஹெல்ப்புமே, இதுவுமே கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டோக்கு தான். ஏன் சொல்கிறேன்னா இது நம்ம ஒர்க்குக்கு நம்ம வச்சுருக்கோம். கொஞ்சம் கவனமாக எழுதலைன்னா இது ஒர்க் மாதிரி ஆயிரும். ஹெல்ப்னு எழுதப்போ அது ஒர்க்கு நம்ம எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எழுதணும் இது எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4வது சைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச சைன் தான் இது. ஃபர்ஸ்ட் பேஸில் எழுதணும் அப்படின்னா ஐன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். செகண்ட் பேஸில் டெனைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இது டெனைன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா டெனைடு, டெனையிங், இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். இதுவே தேர்ட் பிளேஸில் வைக்கிறப்ப, அதாவது கோட்டுக்கு கீழே வைக்கிறப்ப சப்ளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சப்ளை பார்த்தீங்கன்னா எஸ் சர்க்கிள் பல்லில் எழுதணும். ஓகே, இது கை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுரும். நீங்கள் வெறுமனே ஐ மட்டும் வச்சுக்கலாம். அதெல்லாம் இங்கே ஐ வவல் வைக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வெறுமனே ஐ வவல் மட்டும் கோட்டு கீழே எழுதுனீங்கன்னா சப்ளை. இது ரூட் வேர்டு சப்ளைடு. இப்படி நம்ம எழுதலாம். சப்ளையிங் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ சப்ளையிங், இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, சப்ளையர். ஓகே, வேறு என்னென்னலாம் வருதோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? மொத்தம் இந்த 4 சைன் வச்சுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஆஃப் தி, டு தி, ஹெல்ப்பு, அபவுட்டு, ஹவ், பவரு. அதுக்கப்புறமா இது எதுவும் நம்ம வச்சில்ல. ஓகே, கோட்டு கீழே மட்டும் யூஸ் பண்ணுறப்ப ரிட்டர்னுக்கு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் ரிட்டர்னுக்குமே நான் உங்களுக்கு வேறு ஸ்டோக் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஐ, டெனை, சப்ளை, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா செகண்ட் கான்செப்டுக்கு வருவோம். இப்போ நம்ம நார்மலாக ஆஃப்ன்றதை எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி ஒரு டேஷ் போட்டுக்கும். கரெக்டுங்களா? அதுவே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, பட்ஜெட் ஸ்டோக் எப்படி எழுதுவோம் அப்படின்னா பி ஜேவை ஹால் பண்ணியிருப்போம் பட்ஜெட்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பி ஹால் பண்ணிட்டா பட்ஜெட்டு. ஓகே, பட்ஜெட் இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்ஜெட் ஐட்டம்ஸ், பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட் ப்ரப்போசல்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட்ஜெட் ஐட்டம்ஸ், பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா பட்ஜெட் ப்ரப்போசல்ஸ், இதெல்லாம் அடிக்கடி ஸ்பீடில் வர வார்த்தைகள். ஓகே, ஸோ ஆஃப் டு பட்ஜெட் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்னு சொல்லிட்டு படிப்போம்.
இதுவே செகண்ட் பேஸில் எழுதணும் அப்படின்னா பட்டுன்னு சொல்லிட்டு படிப்போம். இதுவே கோட்டு கீழே எழுதுகிறப்ப டிபேட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனு பட்டு டிபேட், இதை நீங்கள் கிராம்லாக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டேஷ் எழுதணும் அப்படின்னா அது வந்து குவைட். செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா குட். தேர்ட் பிளேஸில் எழுதணும்னா, அதாவது கோட்டு கீழே எழுதணும் அப்படின்னா ஃபேக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்டை நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்ட் தட் ஈஸியாக இருக்கும். ஈவன் ஃபேக்ட்ரிஸ் ஸ்டோக்ஸ் கூட ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி எழுதலாம். ஃபேக்ட்ரி ஸ்டோக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படின்னா ஃபேக்ட் எழுதிட்டு ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்ட்டு. சரிங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம அண்டு எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி ஒரு டேஷ் போடுவோம். அதாவது ரே ஸ்டோக் வந்து ஹால் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதுவோம். அதுவே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா நம்ம ஷுட்டுன்னு வச்சுட்ருக்கோம் இல்லையா. இதையே கோட்டு கீழே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரிலேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிலேட்டட், அதில் ஒரு டெட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிலேட்டட். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேட்ஸ். அதிலே இங்கே ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேட்டிங். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஆஃப் டு பட்ஜெட், ஆன் பட் டிபேட், and should relate, quite, could, fact. கிராமலாக் மாதிரி நம்ம வந்து இது வந்து படிச்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா கோட்டுக்கு கீழே நீங்கள் எஃப்ஐ ஹால் பண்ணிங்க அப்படின்னா ஃபீல்டு ஒரு சில இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கோட்டு கீழே எஃப் ஆல் பண்ணிங்கன்னா அதிலே வந்து எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி கோட்டு கீழே நீங்கள் எம்மை ஹால் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இமீடியட். நார்மலாக நம்ம இமீடியட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம். அதே மாதிரி ஃபீல்டுமே வந்து இந்த மாதிரி எழுதுவோம். ஓகே, இங்கே வெறுமனே எஃப் மட்டும் ஹால் பண்ணியிருக்கோம். இமீடியட் இப்படி எழுதுவோம் ஃபுல்லாக. நம்ம இந்த மாதிரி எம்மை மட்டும் ஹால் பண்ணிக்கலாம். இப்படி ஹால் பண்ணி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா இமீடியட்லி. கவனமாக எடுக்கணும் இதை. ஓகே, மியூச்சுவல்னு படிச்சிடக்கூடாது, கோட்லேயே சேர்ந்தா போல் எழுதணும். இமீடியட்லி ஈஸியாக வந்து இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி கோட்டுக்கு கீழே நம்ம வந்து இப்படி ஒரு ஸ்டோக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்வயர், அதாவது டவுன்வர்ட் ஆறு. நார்மலாக நம்ம ரெக்வயர் எப்படி எழுதுவோம்னா ரே குவா இப்படி வந்து எழுதுவோம். இதில் டவுன்வர்ட் ஆறு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரெக்வயரு. அதே ஹால் பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ரெக்வயர்டு. ஓகே, required by you, requires. ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோக் எழுதலாம். ஒன்று வந்து இப்போ அவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால் எப்படியும் ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா அவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை தனியாக எழுதிக்கிறதும் பெட்டர் தான். அவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ நம்ம நார்மலாக வந்து டிபெண்ட் ஸ்டோக் எப்படி எழுதுவோம், டி போட்டு பெண்டு வந்து எழுதுவோம். கான்ஃபிடன்ஸ் ஸ்டோக் எப்படி எழுதுவோம், ஃபீ எழுதிட்டு அதில் டென்ட் ஸ்டோக் எழுதுவோம், முன்னாடி வவ்வலும் வைப்போம். கரெக்டுங்களா, இதெல்லாம் என்ன பண்ணலான்னா டிபெண்டுக்கு இந்த கோட்டு கீழே இருக்கிற இந்த பெண்டு மட்டும் இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா டிபெண்ட். அதில் ஒரு எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ். ஓகேங்களா, டிபெண்ட் எழுதிட்டு அதில் பண் எழுதினீங்கன்னா டிபெண்ட் அப்பான். ஓகே, அதில் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிபெண்டிங். அதில் ஒரு டெட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டிபெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் கான்ஃபிடென்ட்டுமே. இதில் இருக்கிற இந்த டென்ட்டு மட்டும், கான்ஃபிடென்ட்டில் இருக்கிற அந்த டென்ட்டு மட்டும் நீங்கள் கோட்டு கீழே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட். ஓகேங்களா, அதில் எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். ஓகே, கான்ஃபிடென்ட் எழுதிட்டு எல் டிஸ்ஜாயின் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்லி. ஓகே, அந்த டி எழுதிட்டு ஷெல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல்.
இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. ஓகே. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இதோட பார்ட் 3 முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 4 என்னன்றதை பார்க்கலாம்.